This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று 8 PM டியருக்கு ரிசல்ட்டு 568. இங்கே பாருங்கள் சைபர் 5 ஆல் போர்டு கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள் 768 பிசி பாஸ் ஆகிருக்கும். பாக்ஸ் பண்ணி 682 கொடுத்துருப்பேன். அதுலேயுமே 68 பாஸ். இங்கே பாருங்கள் சைபர் 5 ஆல் போர்டு கொடுத்துருக்கேன். அப்படியே ரிசல்ட்டை பாருங்கள் 68 சைபர் 5 புரியுதுங்களா? சைபர் 8 56 8 புரியுதுங்களா? அப்படியே நான் கொடுத்த நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. சைபர் 5மே உள்ளே தான் போயிடுச்சு. பாருங்கள் 68 இல்லைங்களா? 5 சைபர். எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும்னு தெரியுதுங்களா? 68 5 சைபர் தெரியுங்களா? எந்த அளவுக்கு கெஸ்ஸிங் எடுக்கணும்னு பாருங்கள். அதே மாதிரி 4D இப்போ நான் டியருக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு மணி ஷோவோட ரிசல்ட்டு 287 டியர் 1 PM. இங்கே பாருங்கள் 287 அப்படியே அழகாக எடுத்து சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஜஸ்ட்டு 6 நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா? இல்லைனா நான் பிசி இந்த மாதிரி 2 எடுத்து கொடுப்பேன். அன்றைக்கே பார்த்துருப்பீங்க பிசி சூப்பராக ஹிட் ஆச்சு 2 நம்பரில். நேற்றும் பார்த்துக்கிட்டு 2 ஷோ நேற்று மாஸ் ஹிட் ஆச்சு. நீங்கள் கேரளா கேட்டிருப்பீங்க, நேற்று கேரளா பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு நான் நம்பர் எடுத்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 34 தான் சிமிலராக வருது, 34 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொன்னேன். எவ்வளோ பேர் வீடியோ பார்த்து 34 வச்சிங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஏன்னா நானுமே என்ன கொடுத்துருந்தேன் 351 மாற்றி கொடுத்துட்டேன். 135 351 மாற்றி கொடுத்துட்டேன் இல்லைங்களா? நமக்குமே அது மாறி போச்சு. இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங்கை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். எந்த அளவுக்கு கொண்டு வரோன்னு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மணி ஷோ நான் சொல்லிகிட்டே இருந்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பாருங்கள். ஒரு மணி ஷோ அழகாக 287 வின்னிங் கொடுத்துட்டோம் புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பாக உட்காரணும். இந்த மந்த் ஃபுல்லாகவே ஒரு மணி ஷோ நல்லா உட்காருங்க. லைன் வரதுனால தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா? வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. இருக்கிறது ஏன்னா 3 ஷோ இருக்கும்போது ஒரு மணி ஷோ மட்டும் சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 8 மணி ஷோ அப்படி தான் பாருங்கள் அருமையாக கொண்டு வருது. எஸ்டர்டே பிஃபோர் 8 மணி ஷோ ஹிட்டு பாருங்கள் 568 சைபர் 5 அப்படியே இருக்கும் புரியுதுங்களா? ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1 மணிக்கு நல்ல நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கி வின்னிங் சான்ஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து ஹாட்ரிக் விக்டரிலாம் கொடுத்துருக்கோங்க 3 நம்பருமே சரிங்களா? ஸோ டியர் ப்ளே பண்ணுறவங்க லெவல் 3 லெவல் 4 போட்டுக்கோங்க. 3 ஷோ டியர் ஏபி தனியாக பிசி தனியாக பிரித்து இந்த மாதிரி வந்துடும். செப்பரேட்டாக நம்பர்ஸ் இன்னுமே கம்மியாக கொடுப்பேன். லெவல் 3 லெவல் 4 போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்பர்ஸ் கம்மியாக கிடைக்கும். கேரளாவுக்கு அப்படி தான். கேரளாவே 30 ஷோ வந்துடும். டியர் 90 ஷோ வந்துடும் மந்த்லி, ஓகேங்களா? ஸோ 120 ஷோ இருக்குது. ஸோ லெவல் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே A to Z வந்துடும். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் போடுறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம், ஓகேவா? இங்கே சின்னதாக பாக்ஸ் போடுறேன். இப்போது போட்ட பாக்ஸ் என்ன இருக்குது? சைபர் 8 புரியுதுங்களா? சைபர் 8 இப்போ இருக்குது, ஓகேவா? அடுத்தது பாருங்கள் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்ன இருக்குது? 18 ஓகேவா? அடுத்தது பாருங்கள் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டுக்குவோம். இங்கே வைப்போம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 28. ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. இங்கே என்ன இருக்குது? 28 இல்லைங்களா? அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் போடுவோம். பாருங்கள் இங்கே என்னங்க இருக்குது? 38 புரியுதுங்களா நான் சொல்ல வருது? 38 மறுபடியும் கவனிங்க. இங்கே என்னங்க இருக்குது? இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 48 புரியுதுங்களா? அப்போது சைபர் 8 18 28 38 48 வச்சுட்டோமா? அடுத்து 58 இருக்கான்னு பாருங்களேன். இருக்கா? இல்லை இல்லைங்களா? 58 இல்லை. அப்போ அடுத்து என்ன இருக்கும்? 68 இருக்கான்னு பார்ப்போமா? பாருங்கள் 68 எந்த மாதிரி கொண்டு வரான்னு பாருங்கள், ஓகேவா? 68 ஹரிசாண்டலி இருக்குது, வெர்டிக்கலி இருக்குது. 68 இல்லைங்களா? அடுத்து 78 இருக்காங்க, இருக்குது இல்லைங்களா? 78 மேலே பாருங்கள் 78 இல்லைங்களா? எல்லாமே கவர் ஆகிடுச்சு பாக்ஸ் இல்லையா? அப்போது 78 இருக்குது. அப்போ 88 இருக்கான்னு பார்க்கலாமா? பாருங்கள் 88 இருக்குது இல்லைங்களா? 88மே இருக்குது. அப்போது நாம் என்ன இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க பாருங்கள். என்ன இதில் நமக்கு இல்லை சொல்லுங்கள்? எல்லாமே இருக்குது. 58 98 மட்டும்தாங்க இல்லை, புரியுதுங்களா? 58 98 மட்டும்தான் இதில் இல்லாத நம்பர்ஸ், ஓகேவா? இங்கே ஏதோ ஒரு நம்பர் வச்சா 58 98 மாறுமானா மாறாது. அப்போது ஒரு சான்ஸ் என்ன தெரியுமா இருக்குது? அப்போ அந்த 58 85 98 இல்லைங்களா? 89ன்னு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வருது? ஸோ இந்த மாதிரி நீ எடுத்து 19 சொல்லிட்டு போவேன். நேற்று கூட டிசஃபில் எடுத்து கொடுத்தேன் 34 பார்த்துருப்பீங்க. இப்படி எல்லாமே எடுப்பான்னு யோசிச்சோம். வச்சுட்டா பார்த்தீங்களா நம்பர் அதே மாதிரி வச்சுட்டா பார்த்தீங்களா? அதுதான் மேட்ரு. எதையுமே பெருசாக நான் எப்போவுமே எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இதை வச்சு மட்டும் சொல்லலை. என் போர்ஷன் கால்குலேஷனையுமே இந்த 48 98 நீங்கள் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் 98. ஸோ 48மே வச்சுட்டான். அதனால தான் நான் அது ஸ்ட்ராங்காக 98 89 85 58 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இன்னொரு நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இதை ஒன்று கூட்டி கழித்து வைப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, முன்னாடி 3 நம்பரை கூட்டி கழித்து வைப்பான்.
இல்லைங்களா? அப்போது 59ன்னு இங்கே இருக்குது மாற்றி பார்க்கும்போது. ஸோ 58ஆக கொண்டு வர கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்டர்டே பிஃபோர் அடிக்கிற நம்பரை ஒன்றை கூட்டி கழிச்சு வைப்பான். அது உங்களுக்கு தெரியும் தானே, கூட்டி கழிச்சு வைப்பான். அந்த மாதிரி அப்போது எஸ்டர்டே என்னங்க இருக்குது, 88 இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒன்று கூட்டி வச்சேனுங்க 98. அப்போது 98 89 58 85 இதெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து கால்குலேஷனையும் பார்ப்போம், என்ன பண்ணலாம், நம்ம லைனையும் பார்ப்போம். பட் இது இந்த மாதிரி அவன் ஒரு ஃப்ளோவில் போகும்போது அதே ஃப்ளோவில் போய் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடணும். ஓகேவா? கஷ்டப்படக்கூடாது. அதனால் இது உங்களுக்கு காமிச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இதை அழிச்சிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் காமிக்கிறேன். இருங்க, இதை அழிச்சிட்டு அப்படியே கவனமாக கவனிங்க. இது கவனிச்சிருந்தா 34 அருமையாக வச்சுருக்கலாம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ கவனமாக கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். இப்போது அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் சைபர் 68 அடித்தா இல்லையா? அந்த சைபர் 68 அடித்த முன்னாடி 3 நம்பரை பாருங்களேன். ஒரே நிமிஷம், முன்னாடி 3 நம்பர் கவனிங்களேன். பாருங்கள், சைபர் 68க்கு என்ன அடிச்சிருக்கா முன்னாடி 3 நம்பர் பாருங்கள், 114 இல்லைங்களா? அப்போது 114 என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 114 ஒரு நாள் உன்னை கூட்டி வைப்போமா, உன்னை கூட்டி வச்சு பார்த்தா 124 வருமா? 114 124 இல்லைங்களா? அங்கே பாருங்கள் 134. புரியுதா நான் சொல்ல வருது உங்களுக்கு? பாருங்கள் 114 124 134. இப்போ 24 இங்கே இல்லை, நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ கூட்டி பார்க்கும்போது 3ஆவது நாள் 134 வருது பார்த்தீங்களா? இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நான் நிறைய தடவை வச்சுருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். இங்கே வர பாருங்கள் 308 இங்கே பாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நாள் கழித்து பாருங்கள், இந்த ஏசி 38 இருக்கும். ஒரு நாள் தள்ளி பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏபி 28 38 28. உங்களுக்கு புரியுது? இந்த மாதிரி நிறைய நாள் சிமிலராக ஒத்து போகும். ஸோ இந்த மந்தில் ஒத்து போகுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். எதுக்கு இதை நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி இங்கே இருக்குது இந்த ப்ளூ பாக்ஸு. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் போய் 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா என்னங்க இருக்குது, 78 இருக்குது. அப்போ 78 என்ன பண்ணலாம், 88 இல்லைங்களா? 98. இப்போ 78 88 98ன்னு கொண்டு வரலாம். நமக்கு ஆல்ரெடி 98 98 89 வரணும்ல. ஸோ 98 89 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகங்க. ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ லைனை பார்ப்போம். ஓகேவா? நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த லைன் பிரகாரம் தான் இது வந்துருந்துச்சு. உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கலாம். நேற்று நான் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன், வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்லியிருந்தோன்னு கொஞ்சம் பாருங்கள், பார்க்காதவங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இதில் இருந்தால் நம்பர் எடுக்க போகிறோம். சொல்ல கவனிங்க. சைபர் 68 நமக்கு ஒரு நம்பர் வந்துச்சு இல்லைங்களா? சைபர் 68ன்னு நமக்கு ஒரு பாக்ஸ் தள்ளி வச்சுக்கலாம். சைபர் 68ன்னு 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. நான் இதை வச்சுட்டு என்ன சொன்னேன் நேற்று அப்படின்னா, சைபர் 68 வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு நம்பரை கூட்டி சைபர் 69 வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்துல நான் என்ன சொன்னேன் நேற்றுனா வந்து, அதுக்கடுத்துல என்ன ரிசல்ட் வந்துச்சு, 888 வந்துச்சு. அந்த 888 வரும்போது இந்த மாதிரி சி போர்டு மட்டும் பவர், அதாவது மேலேருந்து கீழே பார்த்தா இதுதானே சி போர்டு, 3ஆம் நம்பர் தான் சி போர்டு. அப்போ அந்த மாதிரி சி போர்டு மட்டும் பவர் வச்சான் அப்படின்னா என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சி போர்டை என்ன பண்ணுவான், நான் சொன்னேன் தெளிவாக உங்களுக்கு தெரியும். நேற்று வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தெரியும். ரெகுலராக என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போது 888 அப்படிங்கிறப்போ அந்த சி போர்டை மட்டும் வச்சுக்கிட்டவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த நாள் அது ஏ போர்டு கொண்டு வந்து இப்படி வைப்பாங்க. ஸோ அந்த சி போர்டை கொண்டு வந்து ஏ போர்டை மாற்றி 346ன்னு வைப்பான், ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதை சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 888 கீழேருந்து மேலே போகும்போது இந்த மாதிரி டி சேஃபில் எடுப்பான். அப்போ இங்கே பார்க்கும்போதுமே நமக்கு என்ன இருக்குது, 3 4 5 6 இருக்குது. அப்போ காமனான நம்பர் இதில் என்னங்க நம்பர் இருக்குது பாருங்கள், 3 4 பாருங்கள் 3 4 6 3 4 6. புரியுதா உங்களுக்கு? இன்னும் ஒன்று சொல்லட்டுமா நான் உங்களுக்கு, 4D பாருங்களேன். நேற்று கொஞ்சம் கவனமாக கவனிச்சிருந்தா 4D எடுத்துருக்கலாங்க பாருங்கள். 5 1 3 4. இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 5 6க்கு 1 3 4. புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? எதுக்கு நான் எடுத்து கொடுக்குற லைன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் ஓகேங்களா, நாங்கள் இந்த 4Dயுமே எடுத்துருக்கலாம். கவனமாக கவனிச்சிருக்கணும் இல்லைங்களா? நம்ம வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணுங்க பாருங்கள். 51 34. அதே மாதிரி 51 34. இது இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னது இல்லைங்க, இது நேற்று காலையிலே வீடியோவில் சொன்னது. ஓகேங்களா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி வந்த அப்புறம் என்ன சொன்னேன்னா, இதில் காமனான நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா 34 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 34 39 84 89 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த 3 நம்பர் நேற்று நான் காமிச்சிருந்தேன். இதில் என்னங்க நம்பரு, 134 அப்படியே பாக்ஸில் கொண்டு வந்து நேற்று ரிசல்ட்டாக வச்சுட்டான். எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போது இந்த லைன் கிட்டத்தட்ட பார்த்தா
1 2 3 நாளாக ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா, 3 நாளாக ஃபாலோ ஆகி இந்த மாதிரி பாக்ஸில் வரப்போ மறுபடியுமே என்ன சான்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டெப்பு கீழே இருந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த லைனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது 617 ஓகேங்களா, இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி பார்த்தோன்னா 173 புரியுதுங்களா. 617 173 இந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது. 371 வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா, இங்கே ஒரு நிமிஷம் பாருங்களேன். இங்கே போன மாதம் என்னங்க ரிசல்ட்டை வச்சுருக்கான், 613 வச்சுருக்கான். ஓகேங்களா, 613 வச்சுருக்கான். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், போன மாதம் இந்த இடத்துல பாருங்கள் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா 81 இங்கே இருக்கும். அதுக்கடுத்த போன மாதத்தில் இந்த மாதத்தில் 82 வைப்பான். புரியுதுங்களா, இந்த மாதிரி நிறைய பண்ணுவான். நிறைய தடவை கூட்டி வச்சுட்டு இருப்பாங்க. பாருங்கள் 27 இங்கே இருக்குது. அடுத்த மாதத்தில் பாருங்கள், இந்த மாதத்தில் பாருங்கள் 28 வச்சுருப்பான். பாருங்களேன், அப்படியே 28 அப்படின்னு இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கும். மாற்றி கூட்டி வைக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது 613 இங்கே இருக்குது. நமக்கு இங்கே என்ன வருது, 173 வருதா. அப்போது 163 173 கொண்டு வந்து கூட இன்றைக்கி வைக்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அந்த 1 3 பிரித்து என்ன சான்ஸ் இருக்குது, 371 இந்த மாதிரி மறுபடியும் பாக்ஸ் வர சான்ஸ் இருக்குங்க. ஸோ 617 ஓகேங்களா, 176 300 இந்த மாதிரி வரத்துக்கு 17 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதையும் வச்சுட்டு நான் கம்பேர் பண்ணி நான் எடுத்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான லைன் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நான் பார்த்த லைனை வச்சு இல்லை கால்குலேஷன் வச்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இவ்வளோ நம்பர் போட முடியாது. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி போன மாதம் சொல்லி அடித்தேன். 4 நாளில் வந்து கண்டிப்பாக வின்னிங் கொடுக்குற கேரளானா அதே மாதிரி வின்னிங் கொடுத்தோம். போன மாதம் 2 வின்னிங் சூப்பராக எடுத்து கொடுத்தோம். இப்போ டியருக்கு நான் சொல்லியிருந்தேன் 1 PM கண்டிப்பாக ஹிட் ஆகும், வின்னிங் அடிப்போம். நேற்று வின்னிங் அடித்தோம், 3 நம்பருமே சூப்பர் வின்னிங் அடித்தோம். ஓகேங்களா, இப்பவும் சொல்கிறேன் கேரளாவுக்கு இந்த 3 to 4 நாளில் கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கொடுப்பேன். ரைட்டுங்களா, ஸோ ஃபேமிலியில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி 1 PM 8 PM ஷோவும் டியர் ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவ்வளோ சொல்ல முடியும். ஓகேவா, இன்றைக்கி இதுதான் என்னோட கணிப்பு. பார்த்துக்கோங்க, ABBCSல செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருவேன் மெம்பர்ஷிப்பில் கேரளாவுக்கு. ஓகே, கேரளா சூப்பராக அடிப்போம், எந்த மாற்றமும் இல்லை. கேரளா வின்னிங் கொடுத்து அவன். சரிங்களா, ஸோ இன்றைக்கி இதான் என்னோட கணிப்பு. தேங்க்யூ.